இப்போ இந்த எலெக்ஷனுக்கு பிறகான அந்த தாவேக்கா அது எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது நல்லா ஆரம்பிச்சிட்டாரு. எலெக்ஷன்ல போட்டிட்டார். மேபி ரிசல்ட் அவருக்கு நெகட்டிவ் மாறுச்சு. அவர் ரொம்ப அமைதியாயிடுவார். தொங்கு சட்டமன்றம் தான் அமையும் சொல்றாங்க. ஆனா நீங்க கான்ஃபிடென்ட்டா தாவேக்கா தான். எஸ் இட் இஸ். அண்ட் ரெண்டாவது இட் இஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். இந்தியாவே மாற்றி போகும் ஒரு தேர்தலுடைய துவக்கம் தான் இது. There is no possibility for any hunger assembly. It's going to be a clear mandate for TVK. வேணா பண்ணிட்டு இருப்பாங்க தோழர். 8 புள்ளி கோலத்துல என்ன இருக்கு? அதுல ஜோசியம் இருக்கு. இல்ல கோலங்களா போடுறாங்க. அதையும் ஜோசிய சொல்லி தான் பண்றாங்க. ஐயோ, அப்புறம் பிரம்ம முகத்துல சில யாகங்கள் விஜய் அவர்கள் பண்றாரு. எங்க பண்ணாரு? சிரஞ்சீவி ரூட்டை தான் எடுப்பாரு அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் தோழர், இது நெகட்டிவா போறதுக்கு அவங்க எவ்வளவு பதட்டத்தின் உச்சத்துல அந்த அலறல் சத்தம் இங்கேயே கேக்குது இல்ல. வெற்றி தோல்விகளுடைய அந்த பெர்சன்டேஜ் ரொம்ப நீகரா இருக்கக்கூடாது அப்படின்றதுனா மக்கள் இவ்வளவு வந்திருக்காங்க. சரி, நான் ஒருத்தன் போட்டா ஜெயிக்க போகுது அப்படின்னு யாரும் பண்ணல. நான் ஒருத்தன் போட்டாதான் ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி ஒருத்தரும் போயிருக்காங்க. நான் உண்மையதானே சொல்றேன். லெட் அஸ் வெயிட். கட்சி கொள்கைன்றது ஒரு கான்செப்ட், ஆட்சின்றது அட்மினிஸ்ட்ரேஷன். ரெண்டுக்கு நிறைய வேறுபாடுகள் இருக்குல்ல. போட்டு வரும்போது நாங்க என்ன தேர்தல் அறிக்கையில கொடுத்தோமோ எங்களுக்கான வேல்யூ சிஸ்டம் என்ன இருக்கோ அதை வச்சுதானே மக்கள் நல்லாட்சியை பார்க்கும்போது உங்களுக்கு மீடியா டென்ஷன்லாம் தேவையில்லை தோழர். எங்கேயாவது தாவேக்கா மீடியா மேனிபுலேஷன் பண்றா ஏதாவது பண்றாங்களா? ஒரு சின்ன ஆன்லைன் அட்வர்டைஸ்மெண்ட் வந்துச்சா? இல்ல. அப்போ பாதையும் ரொம்ப முக்கியம். அந்த இலக்கை அடைய நீங்க என்ன மாதிரி பாதையில பயணிக்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்ப இது நெகட்டிவா போறதுக்கு பாசிபிலிட்டியே இல்ல. ஜீரோ பாசிபிலிட்டி. தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கும். இதுவரையும் தமிழகம் கண்டிராத ஒரு நல்லாட்சி. அது நல்ல கேரண்டியா. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். தோழர் வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். எப்படி தோழர் இருக்கீங்க? நல்லா இருக்கும் தோழர். இப்போ இந்த எலெக்ஷனுக்கு பிறகான அந்த தாவேக்கா அது எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க எல்லாரும். ஏன்னா இப்போ விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது நல்லா ஆரம்பிச்சிட்டாரு. எலெக்ஷன்ல போட்டிட்டாரு. மேபி ரிசல்ட் அவருக்கு நெகட்டிவ் மாறுச்சுன்னா அவர் ரொம்பவே அமைதியாயிடுவார். இந்த சிரஞ்சீவி ரூட்டை தான் எடுப்பாரு அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் தோழர், இது நெகட்டிவா போறதுக்கு நாட் ஈவன் ஜீரோ பாசிபிலிட்டி. எனக்கு தெரிந்த வழிகள் எல்லாத்தையும் உட்காந்து ஆய்வு பண்ணி பார்க்கும்போது இது நெகட்டிவா போறதுக்கு பாசிபிலிட்டியே இல்ல. ஜீரோ பாசிபிலிட்டி. தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கும். இதுவரையும் தமிழகம் கண்டிராத ஒரு நல்லாட்சியை தரும். அது என்னால கேரண்டியா சொல்ல முடியாது. அந்த தொங்கு சட்டமன்றம் தான் அமையும் சொல்றாங்க. ஆனா நீங்க கான்ஃபிடென்ட்டா தாவேக்கா தான். எஸ் இட் இஸ். அண்ட் ரெண்டாவது இட் இஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். இந்தியாவே மாற்றி போகும் ஒரு தேர்தலுடைய துவக்கம் தான் இதுன்னு வச்சுங்களேன். இப்போ நம்ம நிறைய ஆட்கள் கிட்ட பேசும்போது விஜய் இந்த எலெக்ஷன்ல கிங் மேக்கரா தான் இருப்பாரு. அவர் இந்த எலெக்ஷன்ல கிங்கா இருக்க மாட்டான்னு சொன்னாங்க. ஆனா இப்ப நீங்க பேசும்போது விஜய் அவர்கள் தான் கிங் அப்படின்ற டோன்ல பேசுறீங்க. நான் உண்மையதானே சொல்றேன். லெட் அஸ் வெயிட். நான் சொல்றது இப்ப நீங்க உங்க வாக்குமூலத்தை தான் நான் தொடக்கத்தில் கேட்டேன். உங்களுக்கு தெரிந்தே பலர் ரிசல்ட் தான் வாக்கு போட்டிருக்காங்க. அதுல நீங்க மாற மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல சார், நான் ஏன்னா ஓட் பேங்க் அதிகமாகும். அது சீட்டா அதிகமா இல்ல. அதுதான் சொல்றேன். எப்படி அதுதானே மாறும். எல்லா தொகுதியிலையும் அது நடக்கும் போது அதுதான் நம்ம நடக்கும். இல்ல ஒரு சின்ன டிஃபரன்ஸ்ல ஒரு அதிமுக இல்ல திமுக அந்த இடத்துல இல்ல தோழர், அப்படி வருவதற்கான வெற்றி தோல்விகளுடைய அந்த பெர்சன்டேஜ் ரொம்ப நீகரா இருக்கக்கூடாது அப்படின்றதுனா மக்கள் இவ்வளவு வந்திருக்காங்க. இப்ப சரி, நான் ஒருத்தன் போட்டா ஜெயிக்க போகுது அப்படின்னு யாரும் பண்ணல. நான் ஒருத்தன் போட்டாதான் ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி ஒருத்தரும் போயிருக்காங்க. அதோட விளைவு தான் இந்த ஹியூஜ் பர்சன்டேஜ். அப்போ இந்த வெற்றி தோல்விகள் ரொம்ப கம்மியான நம்பர்ல தோக்குறது ஜெயிக்கிறதுக்கு அது இருக்காதுன்றாங்க. இப்போ விஜய் அவர்கள் இந்த அரசியல் வருகைக்கு பிறகு நிறைய கட்சிக்கு டிமாண்ட் அதிகமாயிடுச்சு. இப்போ காங்கிரஸ்ல கூட நம்ம எடுத்தோம்னா இப்போ செல்வ பெருந்தகை ராஜினாமா பண்றாரு கேள்விப்படுறோம். இது காரணம் விஜய் கூட காங்கிரஸ் போல. ஸோ இதனாலேயே செல்வ பெருந்தகை மாற்றாங்க அப்படின்ற மாதிரியும் கேள்விகளை நம்ம கேட்கணும். இல்ல தோழர், வரட்டும். என்னன்றத நம்ம முன்கூட்டியே சொல்வது ஜோதிடம், வந்த பிறகு சொல்வது தான் சரி. இப்போ ரீசெண்டா கூட சொல்லியிருந்தாங்க. நாங்க எலெக்ஷனுக்கு பிறகு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் பங்கு காங்கிரஸ் கேட்கும் யார்கிட்ட? திமுக கிட்ட சொல்றாங்க. வராத ஒருத்தவங்கள்ட்ட போய் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு எப்படி கேட்க முடியும்? அதே மாதிரி இப்போ பாஜக தரப்புலையும் சொல்றாங்க. நாங்க எலெக்ஷனுக்கு பிறகு விஜய் கூட கூட்டணி வைக்கிறதுக்கான சாத்தியமும் இருக்குன்னு சொல்றாங்க. எதுக்கு?
தேவையில்லையே தோழர். தொங்கு சட்டமன்றம் அது அப்போ வரும்போது பார்த்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஐ டோன்ட் திங்க் தெர் இஸ் நோ பாசிபிலிட்டி ஃபார் எனி ஹங் அசம்பிளியோ. இதில் கிளியர் இட்ஸ் கோயிங் பி அ கிளியர் மேண்டேட் ஃபார் டிவிகே தோழர். அதை நீங்கள் உறுதியாக இருக்கலாம். இப்போ ஒரு விஜய் அவர்கள் ஒரு 40% ஓட் பேங்க் வாங்குறாருன்னா அது எந்தெந்த கட்சியிலேருந்து வந்து அதிகமாக விஜய் அவர்கள் எல்லா கட்சியிலேருந்து தான் ஒட்டையும். தமிழ்நாட்டில் ஒட்டையாத கட்சின்னு ஒன்று இருக்கவே இருக்காது. எல்லா கட்சியிலேருந்தே ஒட்டையும். பெரும்பான்மையான எல்லா irrespective of caste, gender, language, ரிலிஜன், அது மாதிரி யாருமே எதுவுமே பார்க்கல போல. எல்லாரும் வந்து ஓகே ஹீ ஷுட் கம், மாற்றம் வேணும் அப்படின்றதுக்காக போட்டிருக்காங்க. அவங்களுக்கு இந்த 2 அரசியல் கட்சிகளோட இருந்து போர் அடிச்சிச்சு, ஃபெட்டப் ஆயிட்டாங்க, கோபம் உள்ள இருக்கு இது. அதனால இது வந்து இந்த ஓட் பேங்க், இந்த செக்டர், மைனாரிட்டி, மெஜாரிட்டி, டாமினன்ட் கம்யூனிட்டி, அப்பர் காஸ்ட், லோவர் காஸ்ட், தலித் எதுவுமே பார்க்கல. இது எல்லாமே சேர்ந்து அவங்க எல்லாமே அதிகமா வாக்கு செலுத்து. இப்போ விஜய் அவர்கள் இந்த சினிமாலேருந்து வந்ததுனால தான் இவருக்கு வந்து பெரிய செல்வாக்கு வந்து கிடைச்சதுன்னு வந்து சொல்றாங்க. இப்போ எம்ஜிஆர் அவர்கள் வரும்போது எல்லாரும் வந்து தலைவர்னு கூப்பிடுவாங்க, வாத்தியார்னு கூப்பிடுவாங்க. இப்போ விஜயகாந்த் அவர்கள் போது கேப்டன் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டாங்க. ஆனால் விஜய் அவர்கள் வரும்போது தான் ஒரு அண்ணாவாவோ ஒரு குழந்தைகள் வந்து மாமாவோ அப்படின்னு பேசுகிற அந்த டோன் வந்து கிடைச்சிது. அந்த செல்வாக்கு எல்லாம் வந்து இப்போ அது வந்து ஓட்டா மாறும் வந்து ஒரு சிலர் வந்து சொல்கிறாங்க. அந்த ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்னால பெரிய ஐப் வந்து விஜய்க்கு இருக்கும். அது செகண்ட் எலெக்ஷன், அதுக்கப்புறம் தேர்ட் எலெக்ஷன்லாம் போகும்போது அது மீடியா அட்டென்ஷனும் வந்து விஜய்க்கு வந்து குறையும் அந்த அளவுக்கு சொல்கிறாங்க. மக்கள் நல்லாட்சியை பார்க்கும்போது உங்களுக்கு மீடியா அட்டென்ஷன்லாம் தேவையில்லை தோழர். நீங்கள் இப்போ எங்கேயாவது தாவேக்கா வந்து மீடியா மேனிப்புலேஷன் பண்ணுதா? ஏதாவது பண்ணுறாங்களா? ஒரு சின்ன ஆன்லைன் அட்வர்டைஸ்மெண்ட்னாச்சும் வந்துச்சா? இல்லை இல்லை இல்லை. அப்போ பாதையும் ரொம்ப முக்கியம். சென்று சேர்ற இலக்கு மட்டும் முக்கியம் இல்லை, அந்த இலக்கை அடைய நீங்க என்ன மாதிரியான பாதையில பயணிக்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்ப தாவேக்காக எங்கேயாவது ஓட்டுக்கு காசு கொடுத்தாங்க அப்படின்னு இருக்குதா? இவங்க 2000 கொடுத்தாங்க, 3000 கொடுத்தாங்க, 1000 ரூபாய் கொடுத்தாங்கன்னு நம்மளால பாப்பா. இந்த இலக்கு தான் உங்களுக்கு, போற வழி எப்படி வேணா இருக்கலாம்னு நினைச்சு போறாங்க. ஆனா நாங்க இலக்கு எங்களுக்கு முக்கியம், அதே மாதிரி நாங்க போற வழியும் முக்கியம். அப்ப இப்படி ஒரு கட்சி தானே வந்து சரியான ஆட்சியை தர முடியும். அந்த ஆட்சியை மக்கள் சுவைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அதுதானே திரும்ப திரும்ப வேணும்னு நினைப்பாங்க. இல்லை தொடர், இப்போ வழியெல்லாம் ஓகே தான் தொடர். ஆனால் அந்த வழி காட்டுற ஆள் வந்து ஒரு ஜோசியர். அந்த எப்படி நீங்க சொல்றீங்க? எதை சொல்றீங்க? இல்லை, இப்போ விஜய் நடந்த அந்த எல்லா மீட்டிங்கையும் எடுத்து எல்லாமே வந்து இந்த 1 மணில இருந்து 3 மணி 4 மணிக்குள்ளே ஆரம்பிச்சு ரீசன் என்ன என்ன தொடர் நீங்களே இப்படி பேசுறீங்க? இல்ல தொடர், இல்ல அதற்கான ரீசன் என்ன? விமர்சனம் வருது. இல்ல அதுதான் சொல்றேன். இப்போ இவ்வளோ லட்சம் பேர் ஒரு இடத்துல கூடுறாங்க தோழர், அவங்க எல்லாம் வீட்டுக்கு பக்கத்துலயே இருந்து வந்துருவாங்க. இங்க நீங்க நைட்டு 10 மணிக்கு கூட்டத்தை முடிக்கிறோம்னு வைங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 8 மணிக்கு ஆரம்பிக்கிறோம், 9 மணிக்கு 8 மணிக்கு ஆரம்பிக்கிறோம், ஆடல் பாடலாம் வைக்கிறோம். இல்லை 7:30 மணிக்கு. இந்த இப்ப திமுக எப்படி பண்ணுது? 7:30 மணிக்கு ஆரம்பிப்பாங்க, ஃபர்ஸ்ட் பாட்டு கச்சேரி நடத்துவாங்க, பாட்டு கச்சேரி நடத்தி அதுக்கப்புறம் இந்த பேச்சாளர்கள்லாம் பேசிட்டு இருப்பாங்க, ஜோக்ஸ் அடிச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் தலைவர் வருவாரு, பேசுவாரு, பேசி முடிக்கும் போது மணி 10, ரைட்டுங்களா? இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் வந்தவன் நைட் எத்தனை மணிக்கு போறது? அவன் 10 மணிக்கு டிரான்ஸ்போர்ட் எங்க இருக்கும்? நீங்க என்ன தரும்? மக்களையே சிந்திக்காம இதுதான் வந்து மற்ற கட்சிகளுக்கு. ஆனா திமுக மாநாடு அப்படிதான் நடத்துவாங்க, 3 லட்சம் பேர் வந்துதான் சொல்லுவாங்க. ஆனா நைட்டு 10 மணி வரை நடத்துவான். அவன் எப்படி போனான் உங்களுக்கு தெரியாது, ரைட்டுங்களா? ஏன்னா அங்க இன்னொரு சிஸ்டம் வேற இருக்கு, எல்லாம் காசு கொடுத்து வேனை கூப்பிட்டு வந்து போவான். அங்கே அப்படி கிடையாது, தனி மனிதன் ஒவ்வொருத்தரும் திரும்பி போகணுமே. அப்ப அது முக்கியம் இல்லையா? அதனால இது ஜோசியக்காரர் சொல்ற இதெல்லாம் எல்லாமே அவதூறு சொல்றாரு. யாரு என்ன பீஸ் ஆஃப் எவிடன்ஸ் வச்சு சொல்றாங்க? இல்ல இப்ப அந்த ஜோசியர் இன்டர்வியூ கொடுக்கதான் நம்ம பாக்குறோமே தோழர், பேசுறாரு, அவருமே என்ன சொல்றாரு தாவேக்கா குறித்து கருத்துக்கள் வந்து யார் வேணாலும் சொல்லலாம் தோழர். அது யார் சொல்றது, யார் வேணா இருக்கலாம். இப்போ நீங்க இப்ப அவர் பேச ஆரம்பிச்சோன்னு என்ன சொல்றாங்கன்னா, விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது வந்து அவருடைய இந்த கட்சி கொடியை நம்ம எடுத்துப்போமே, அது வந்து இந்த பெரும்பான்மை இந்த ஆதிக்கம் செலுத்துற சாதிகளோட கட்சி நிறத்தை பயன்படுத்துறாரு. யார் எப்படி எந்த நாம் தமிழரோட கட்சி கொடி என்ன வருது? இலங்கையில பிரபாரனுடைய கொடி என்ன வர்ணங்கள் இருந்தது? அதே மாதிரி இந்த கொள்கை தலைவர் கூட நம்ம எடுத்துப்போமே, எல்லாம் அந்த எல்லாமே அந்த ஓட்டுகளை குறித்து தானே இருக்கு. எப்படி தோழர் ஓட்ட மக்களுக்கான நல்லதுக்காக அப்படி இல்லையே தோழர். நீங்க வந்து அது ஒரு கான்செப்ட், கட்சி கொள்கைன்றது ஒரு கான்செப்ட், ஆட்சின்றது அட்மினிஸ்ட்ரேஷன். ரெண்டுக்கு நிறைய வேறுபாடுகள் இருக்குல்ல. இந்த கான்செப்ட் சொல்லி மக்கள்கிட்ட சொல்றோம், நீங்க இதனால எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றோம். ஓட்டு போட்டு வரும்போது நாங்க என்ன தேர்தல் அறிக்கையில கொடுத்துருந்தோமோ எங்களுக்கான வேல்யூ சிஸ்டம் என்ன இருக்கோ அதை வச்சு தானே நம்ம பண்ணுவோம்.
இல்ல இப்ப இந்த மாதிரி விஜய் அவர்கள் அமைதியா இருக்கிறதுனால இந்த மாதிரியான விமர்சனங்களும் வந்துட்டு இருக்கு. இப்ப ஜோசி சொல்றதான் கேட்கிறாரு, வீட்டுல வந்து 8 புள்ளி கோலங்கள் போடுறாங்க. என்ன வேணா பண்ணிட்டு இருப்பாங்க தோழர். சூரிய 8 புள்ளி கோலத்துல என்ன இருக்கு? அதுல ஜோசியம் இல்ல இருக்கு? இல்ல அது 8 கோலங்களா போடுறாங்க, அதையும் ஜோசியை சொல்லிதான் பண்றாங்க. ஐயோ, அப்புறம் பிரம்ம முகத்துல வந்து சில யாகங்கள் வந்து விஜய் அவர்கள் பண்றாரு. எங்க பண்ணாரு? அந்த ஜோசியை சொல்லிதான் அந்த திருச்செந்தூர் போனாரு. இவ சொல்லிட்டே இருக்கலாம் தோழர், எப்படி வேணாலும் சொல்லிட்டு இருக்கலாம். ரைட்டுங்களா? ஹி ஓப்பன்லி ஹி இஸ் கோயிங், ஓப்பன்லி வொர்ஷிப்பிங் அண்ட் கமிங். இதுக்கு இடையில யாகம் எங்க நடத்தினாரு? எனக்கு இதுல என்ன கேள்வினா, இப்ப லாஸ்ட் எலெக்ஷன் நம்ம எடுத்துக்கோம் 2021 வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு துர்கா ஸ்டாலின் வந்து பண்ணாத யாகங்களே வந்து நம்ம எல்லாம் வீடியோலாம் பார்த்தோம். அப்ப யாரும் அது குறித்து விமர்சனம் பண்ணாம, இப்ப விஜய் அவர்கள் அது கன்ஃபார்ம் ஆச்சா நமக்கு தெரியல. அதான் சொல்றேன், அவரு கோயிலுக்கு போனாரு, சாமி கும்பிட்டாரு, வந்தாரு. யாகம் நடத்தினதை பார்த்தாங்களா? ஆனா அந்தமா யாகம் நடத்தினதை நம்ம பார்த்தோமா? அது பார்த்தோம்ல, ஒரு சபரீசன் அவங்க எல்லாம் வந்து போனது எல்லாத்தையும் பார்த்தோம்ல, போட்டோகிராஃப் வந்துச்சுல. இப்படி அவதூறு எப்படி வேணா அடிக்கலாம் தோழர். இப்ப அவர்களுக்கு தலைமை வந்து கடவுள் மறுப்பு, ஆனா குடும்பத்துல யாகம் நடத்துவாங்க, அதை யாரும் டிபேட் பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. இங்க வந்து எங்களுக்கு வந்து எங்க தலைமையே சொல்லிட்டு எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை போய் யாகம் நடத்துனதுன்னு இவனுங்க நெரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. அதான் இப்ப முன்னாடி வந்து இந்த ஜோசப் விஜய்னு சொல்லிட்டு ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வந்து சங்கி விஜய்னு சொல்லிட்டு ஒரு நெரேட்டிவ் வந்து செட் பண்றாங்க. அது பெரிய, ஆனா யாரு செட் பண்றாங்களோ அவங்க தான் சூப்பர் ஸ்டார் சங்கீஸ், சூப்பர் சங்கீஸ். அவங்க சாதாரண சங்கி எல்லாம் கிடையாது. ஓகே ஓகே. விஜய் அவர்கள் வந்து இந்த கோவிலுக்கு வந்து போறது வந்து ஒரு பெரும் பேசும் பொருளா மாறுது. கொள்கை தலைவர் பெரியாரை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கோவிலுக்கெல்லாம் போறது வந்து சரியா அப்படின்ற மாதிரி யார் அந்த அதிபுத்திசாலி இந்த கேள்வி கேட்டது? நிறைய பேர் கேட்கிறாங்க. கொள்கை தலைவர் பெரியார் தான், இல்லைன்னு சொல்ல. விக்கிரவாண்டி மாநாட்டுல ரொம்ப தெளிவா எங்க தலைவர் அனௌன்ஸ் பண்ணாரு, பெரியாருடைய கடவுள் மறுப்பு அந்த கொள்கையை மட்டும் தவிர்த்துட்டு மற்றதெல்லாம் நாங்க எடுத்துக்கிறோன்றாரு. தான் ஒரு கடவுள் பக்தர் அப்படின்னு அவர், எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு அப்படின்றாரு. அப்படி இருக்கும்போது இதை கூட வெளிப்படையா மற்றவங்களால சொல்ல முடியலையே. புரியுதுங்களா நான் சொல்றது? இவரு நான் எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டாரு, நான் தெய்வ வழிபாடு பண்றவன்னு சொல்லிட்டாரு, பெரியார் கொள்கையில இதை மட்டும் நாங்க எடுத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் வேற என்ன? இதை விட டிரான்ஸ்பரண்டா என்ன பண்ணணும்? புரியுது. நீங்க ரகசியமா இப்ப யாகம் நடத்தணுமா? ஏவல் பின்னி சூழ்நிலை பண்ணிட்டு இருக்காங்க, அதெல்லாம் பண்ணுமா? இப்ப விஜயர்கள் இந்த தோல்வி பயத்தால தான் இந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் வந்து போயிட்டு இருக்கு. இல்ல தோழர், எப்படி தோழர் தோல்வி பயம்ன்றது வந்தோம்? நானே இவ்வளவு கான்பிடண்டா இருக்கேன் தோழர். நான் வந்து எனக்கு வர தகவல், தலைவருக்கு வர்ற தகவல்ல வந்து நாட் ஈவன் 1% எனக்கு வராது. அப்போ எனக்கே இவ்வளவு கான்பிடென்ட். ஏன்னா பர்சன்டேஜ் மை டிஃபர். செய்தி ஒன்னாதானே இருக்கும் தோழர், செய்தி வந்து ஒன்னாதான் இருக்கும், பர்சன்டேஜ் தான் வந்து டிஃபர் ஆகும். அப்படி இருக்கும்போது எனக்கே இவ்வளவு கான்பிடென்ட் இருக்கேன், அப்ப தலைவருக்கு எவ்வளவு கான்பிடென்ட் இருக்கும்? ரெண்டாவது நன்றி சொல்லும் விதமா கூட போயிருக்கலாம், கடவுள் நன்றி சொல்றதுக்கு கூட போயிருக்கலாம். இப்ப முதல் நாள் வந்து திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போறாரு, அடுத்து வந்து அந்த சீரடி சாய்பாபா கோயிலுக்கு போறாரு. இதெல்லாம் அவருடைய சாய்பாபா கோயில் கட்டினவர் தான் தோழர். அவங்க அம்மாவுக்கு சாய்பாபா கோயில் கட்டியவர் தானே அவரு. ஏன் இதுல என்ன ஒருத்தர் கடவுள் நம்பிக்கை இருக்குன்னு சொன்னவர் கோயிலுக்கு போறதுல என்ன தப்பு? இல்ல இது எலெக்ஷனுக்கு முன்னாடி பண்ணியிருந்தானா விஜய் அவர்கள் வந்து இந்த சிறுபான்மையர் ஓட்டு வந்து கிடைச்சிருக்காது. இல்ல தோழர், அப்படி கிடையவே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சாய்பாபா கோயில் கட்டினது எல்லாருக்குமே தெரியுமே. அவரு எல்லா மதத்தையும் சரியாக உண்மையாக நேசிக்கிறவரா ஒரு மனிதர் இருந்தா உண்மையிலே செக்குலரிசம்னா அதானே தோழர்? எல்லா கடவுளையும் நீங்க எல்லாத்துக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறது தானே இந்தியாவை பொறுத்தவரைக்கும் செக்குலரிசம். அதை இவங்க பண்ணுவாங்களா? இவர் அந்தனியார் கோயிலுக்கு போனாரு திருச்சியில, இவங்க போவாங்களா? யாராவது உண்மையிலே போய் ஜெயிப்பாங்களா? உண்மையிலே அங்க வந்து வேண்டுவாங்களா? அதே மாதிரி தர்காவுக்கு போறாரு, மசூதிக்கு போறாரு, நோன்பு இருந்து காலையிலேருந்து சாப்பிடாம நோன்பு இருந்து ரமலான் நோன்பு திறப்பு விழா அட்டன் பண்றாரு. இது மாதிரி யாராவது பண்ணுவாங்களா? அப்ப அதுலயும் போலி தானே இவங்க. இல்ல இப்ப மத்த கட்சிகள்லாம் இருக்குல்ல, நம்ம அதிமுக இருக்கும், திமுக இருக்கும், ரொம்ப கூலா இருக்காங்க. யார் சொன்னாங்க? ஸ்டாலின் அவர்கள் வந்து சுற்றுலா போய் சார் கூலா இருக்கிறாருனால, ரொம்ப சூடா இருக்கிறதுனால தான் அவர் போற இடம் குளிர்ச்சியான இடத்துக்கு போறாரு. ரொம்ப கூலா இல்ல, ஒரு மாதிரி கான்பிடென்டா இருக்காங்க. ஏன்னா ஜெயிக்கிற மாதிரி இருந்தா மட்டும்தான் நாங்க வந்து ஊட்டி போவோம். இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து துபாய் போவாரு, அவங்க வந்து கான்பிடென்டா இருக்காங்க. சோ இதனாலதான் சரி. அதோட மவுத் பீஸா இருக்கவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? அவங்க கான்பிடென்டா இருக்காங்கன்னு நீங்க சொல்றீங்க. அவங்களுடைய மவுத் பீசஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு தானே நரேட்டிவ்ஸ், இதை இன்னைக்கு பேசுங்க, இப்படி பேசுங்க, இப்படி பேசுங்க, இப்படி பேசுங்கன்னு சொல்லி கொடுக்குறது, அங்கேயும் தானே கட்டளை கொடுக்குறது. அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க?
அவங்க எவ்வளவு பதட்டத்தின் உச்சத்துல அந்த அலறல் சத்தம் இங்கேயே கேக்குதுல்ல. இப்ப அந்த விஜய் அந்த குழந்தைகளை பயன்படுத்துறாரு அப்படின்னு அதான் அது எல்லாமே அலறல் தான். அலறல் தான், கடைசியா எதை வச்சு அலறது. நிறைய அவதூறுகள் வந்துட்டு இருக்கு தொடர். எல்லாத்தையும் உடைச்சிட்டு தான் விஜய் அவர்கள் வராரு. ஆமா. பொறுத்திருந்து பாப்போம் தொடர் என்ன நடக்குது. ரொம்ப நேரம் நன்றி. கொடுத்ததுக்கு நன்றி தொடர். தேங்க்யூ.